இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். பொடிசா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிருக்கோம். இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் உளுந்து போடுறோம். கொஞ்சம் பொன்னிறமா நம்ம வறுத்துக்கணும். உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், சிம்ல வச்சா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறோம். உளுந்து, வெந்தயம், கடுகு இது மூணும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு பவுடர் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் வரும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கடுகு கருவேப்பிலை கொடுக்குறோம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு வச்சிருக்கோம். ஒரு 4 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து கழுவி நாங்கள் அது மாங்காய் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். தண்ணி இல்லாமல் நீங்கள் மாங்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் எண்ணெயில் போட்டுக்கிறோம். நான் இது எண்ணெயிலே கொஞ்சம் மாங்காய் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி கல்லுப்பு. இப்போ நம்ம கல்லுப்பு போடுறோம். கல்லுப்பு போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ அதனால் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், சக்தி மிளகாய் தூள். நம்ம இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாங்காயில் இருக்கிற தண்ணி சொல்ற வரைக்கும் நம்ம அடுப்பே கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச அந்த பொடி வந்து இப்போ நம்ம மிக்ஸில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டோம்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். நம்ம அதை பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இது 1 2 நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ கலந்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இது கலருக்காக நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன நல்லா ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.